இளம் பெண்கள் நலிவடைந்த நிலையில் உள்ளோரை தொழில் முனைவோராக்கும் சிங்கப்பெண்கள் மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 7,000 கோடி ரூபாய் கடன் வழங்கும் திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரியான சில அறிவிப்புகள் வெளியாகுது. அதே நேரம் பட்ஜெட்டில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்குற நிலையில் இடையில முதலமைச்சர் விஜய் பல்வேறு துறையோட ஆலோசனையில் ஈடுபடுறாரு. அந்த வகையில் சட்டம் மற்றும் சிறைத்துறை ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருந்தது தலைமைச் செயலகத்தில். இந்த ஆலோசனையில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளூர் நீதிமன்றங்களை அமைக்கிறது, சிறைகளில் கட்டமைப்புகளை மேம்படுத்துவது, இந்த மாதிரியான விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடந்துறதா சொல்லப்படுறது. இந்த கூட்டத்தில் பார்த்தோன்னா துறை சார்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் பங்கேற்றிருந்திருக்காங்க. முதல்வர் விஜய் 126 பேருக்கு இன்னைக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்காரு. அது தொடர்பான செய்தி. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருந்த 126 பேருக்கு முதலமைச்சர் விஜய் பணி ஆணைகளை வழங்கினார். குரூப் 1 பணிகள், அப்புறம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பல்வேறு பணியிடங்களுக்கு இவங்கெல்லாம் தேர்வாகியிருக்காங்க. தேர்வானவங்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி முதலமைச்சர் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து சென்னையில் ஒரு முக்கியமான ஏரியில் தூர்வாரும் பணிகள் தொடங்கியிருக்காங்க. அதை பற்றின ஒரு செய்தி தான் பார்க்குறோம். பள்ளிக்கரணை பேர் போன இடம் மழை வந்துச்சு அப்படின்னா அந்த இடங்களில் தான் இப்போ தூர்வாரும் பணி தொடங்கியிருக்கு. நாராயணபுரம் ஏரிய தூர்வாரி சீரமைக்கக்கூடிய பணியை தொடங்கியிருக்காங்க. நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் இந்த பணியை தொடங்கி வச்சிருக்காரு. காட்சிகள்லாம் பார்க்குறோம். நீர்வளத்துறை அப்புறம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைஞ்சு செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தில் சீக்கிரமாக அந்த பணிகள்லாம் முடிக்கவும் அமைச்சர் ஆனந்த் அறிவுறுத்தியிருக்காரு. மக்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நாளை மறுநாள் சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தயாராகி வராங்க. அதே போல் அரசும் தயாராகிறாங்க. நாளை மறுநாள் முதல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்து இயக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் நகரங்களுக்கு திரும்புவதற்காக ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்க அரசு விரைவு பேருந்து போக்குவரத்து கழகம் திட்டம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கிறத நாம பார்க்குறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.